ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கார்த்திகை தீப பிடி கொழுக்கட்டை. நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே போல் அப்பம் நான் கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். அடுப்பில் கடாயை வச்சு ஒரு டீஸ்பூன் நெய் விடுங்க. நெய் காய்ச்சதும் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துடணும். கொஞ்சம் வாசனை வரணும், அவ்வளோதான். நல்லா சிவந்து வந்துடக்கூடாது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இப்போ நம்ம இந்த ஒரு கப்பு கோதுமை மாவையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருவேன். இப்போ ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்தால் 3/4 கப்பு வெல்லம், அதுக்கு 1/4 கப்பு கொஞ்சம் குறைவாக தண்ணி தான் விடணும். அதை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துடணும். கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. பாருங்க, நல்லா கரைஞ்சி வரட்டு. 1/4 கப்பு கொஞ்சம் குறைவாக தான் தண்ணி விடணும். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் தான். பாருங்கள், நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவில் 1/2 கப்பு துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி கண்டிப்பாக போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாட்டம் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளை தண்ணியை அதில் விட்டுருவோம். கரெக்டாக இருக்கும். இது இங்கே அளவு பார்த்து 1/4 கப்போட கொஞ்சம் குறைவாக இருக்கணும். நம்ம கோதுமை மாவு எடுத்த கப்புலேருந்து 1/4 கப்புலேயும் குறைவாக இருக்கணும். அவ்வளோதான் இருக்கணும். இப்போ இதை நம்ம கலந்தாச்சு. இப்போ கையால் எல்லாம் அழுத்தி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வைக்கணும். பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்து இட்லி தட்டில் நம்ம பிடி கொழுக்கட்டையாட்டு பிடிச்சி வச்சிடணும். இப்போ எல்லா மாவுலேயும் நம்ம பிடிச்சி வச்சிடலாம். இந்த கோதுமை மாவில் பண்ணதுனால சீக்கிரமாட்டு பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், இப்போ இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அதில் தூக்கி வச்சுருவோம். இது வேகட்டு. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள், நல்லா மெத்துனி பஞ்சு போல் இருந்தாலும் இருக்குது, சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இதை எடுத்து வச்சுருங்க. பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப சாஃப்டான பாருங்கள் பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் நம்ம அப்பத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துருவோம். பாருங்கள், இதுக்கு நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். அதை 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதித்து காய்ச்சி வரணும். நம்மளுக்கு பாகுப்பதம் எதுவும் வேண்டாம். இப்போ இதுக்கு 1 கப்பு மாவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவு தான். 1/2 கப்பு துருவின தேங்காய். இந்த பணியாரத்துக்கு நல்லா இருக்கும். இந்த தேங்காய் நிறைய போடுறதுனால 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இப்படின்னு போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. விட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்ச நாட்டு சக்கரை தண்ணி, அதாவது நாட்டு சக்கரை வெல்லம் இருக்குல்ல, அந்த தண்ணியை அதில் விட்டு கலந்து விட்டுருங்க. எல்லாம் விட்டுருங்க. 3/4 கப்பு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ மீதிக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு கலந்து விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சுற்றுனா போதும். அழகாக கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் தான் மாற்றேன். இதை போட்டு இன்னும் கொஞ்சம் இருக்க இதெல்லாம் வடிகட்டி அதில் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், அழகாக கலந்து வந்துடும். அதை லேசாக அலசி அதில் தண்ணியை விட்டுருங்க. தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு பிஞ்சு உப்பு, 2 பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அப்பம் சுடுக்க ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குழிப்பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சுருவோம். கல் காய்ச்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் விடுங்க. நெய் விட்டு காய்ச்சதும் பாருங்கள், காய்ஞ்சது ஒரு துளி விட்டு பாருங்கள், உடனே மேலே வரும். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு நீங்கள் மாவு விடுங்க. பாருங்கள், ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து விடுங்க. விட்டுவிட்டு இனிமேல் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். அப்படின்னா தான் கொஞ்சம் வேகும். பாருங்கள், வெந்திருக்கானி பார்த்துட்டு திருப்பி போடுங்க. ஒரு பக்கம் வெந்திருக்கு. எல்லாம் திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்டு கொஞ்சம் நாளே நல்லா புசுன்னு பொங்கி வரும். ஏன்னா உள்ள மாவு இருக்குல்ல, அதில் பொங்கி வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம நல்லா வெந்த உடனே எடுத்துடலாம்.
நல்லா வெந்த பிறகு தான் எடுக்கணும். இல்லை கொஞ்சம் நேரம் மாதிரி வரணும். இப்போ எல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள். இதே போல் எல்லாமே சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இங்கே இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. அரிசி மாவில் கூட இவ்வளோ பஞ்சு போல் இருக்காது. பாருங்கள், இவ்வளவு பஞ்சு போல் இருக்குது. நல்லா டேஸ்டாட்டும் இருக்குது. இதே போல் நீங்கள் கோதுமை மாவில் செய்து பாருங்கள். பிடி கொழுக்கட்டையும் அப்பமும் இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.